வாசுதேவேந்திர யோகேந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே. சமக்கஹ மனோ நிக்ரஹ தமக்கஹ சக்ஷுராதி பாஹ்யேந்திர நிக்ரஹ உபரமக்கஹ ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ. சாதன சதுஷ்டய சம்பத்தி என்கின்ற 4 தகுதிகளுடன் தத்துவ விசாரத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது விசாரத்தினுடைய பலன் ஞானம் நமக்கு கிடைக்கும். அதில் 4 விவேகத்தையும் வைராகியத்தையும் பார்த்து முடித்து, 3வதாக சமக தமக முதலிய 6 குணங்களை பார்க்க ஆரம்பித்து அதில் சமக தமக என்பதை முடித்துள்ளோம். 4 என்று சொன்ன போதிலும் 3வது தகுதியில் 6 தகுதிகள் வருகின்றது. அதில் முதலாவது சமக. சமக மனசாந்தி, மனோ நிக்ரக. நம்முடைய மனம் 2 விதத்தில் சஞ்சலப்படும்னு பார்த்தோம். ஒன்று, இந்திரியங்களை பயன்படுத்தும் பொழுது விவகாரத்தில் வெளியிருந்து வருகின்ற அனுபவங்களினால் மனம் துயரப்படும், சஞ்சலப்படும். அல்லது எந்த தொடர்பும் இல்லாத பொழுதும் ஏற்கனவே நாம் பெற்ற அனுபவங்களினுடைய ஸ்மிருதி, அனுபவங்களினுடைய பதிவை எடுத்துக்கொண்டு அல்லது எதிர்காலத்தை மனதில் நினைத்து கொண்டும் கடந்த கால அனுபவங்களை எடுத்து நினைத்து கொண்டும் மனதை சஞ்சலப்படுத்தலாம். சமக என்பது மனதிற்குள் மனதை சஞ்சலப்படுத்தாமல் இருத்தல். தமக என்பது இந்திரியங்கள் வழியாக மனது செல்லும் பொழுது மனதை சஞ்சலப்படுத்தாமல் இருத்தல். இப்போ தமக என்பது பாஹ்ய இந்திரிய நிகிரகம், கண் முதலிய இந்திரியங்களை நம்மை பாதிக்காது பார்த்து கொள்ளுதல், நமக்கு ஆரோக்கியமாக அதை பயன்படுத்துதல். இதைத்தான் சுருக்கமாக புலனடக்கம் என்று சொல்கின்றோம். மன அடக்கம், புலனடக்கம், இந்த 2ஐயும் பார்த்து முடித்தோம். இப்பொழுது 3வது தகுதிக்கு வருகின்றோம். உபரமக கக. உபரதிகி அல்லது உபரமக என்ற 2 சொற்கள் இருக்கின்றது. இது 3வது பண்பு. 3வது பண்பு என்றால் 3வது பண்பில் 3வது பண்பு. சமாதி ஷட்க சம்பத்தியில் வருகின்ற 3வது பண்பு உபரமக கக. சிஷ்யனுடைய கேள்வி, உபரமம் என்றால் என்ன? அதற்கு பதில் ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ. ஸ்வதர்மம் என்றால் நம்முடைய கடமை, ஸ்வதர்ம. அனுஷ்டானம் என்றால் செய்தல், நம்முடைய கடமையை செய்தல். ஏவ என்றால் நம்முடைய கடமையை மட்டும் செய்தல், நம்முடைய கடமையை மட்டும் செய்தல். இது உபரமக என்பதனுடைய பொருள். நாம் வழக்கம் போல் இனி உபரமம் என்றால் என்ன,
அதை எப்படி அனுஷ்டிப்பது, அதனுடைய பலன் என்ன என்று பார்ப்போம். உபரமக என்ற சொல்லுக்கு இங்கு ஸ்வதர்ம அனுஷ்டானம் என்ற பதிலை கொடுத்தார். உண்மையில் இந்த சாதனைக்கு வேறு 2 பொருள்களும் இருக்கின்றது. உபரமகங்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. முதல் பொருள், முதல் அர்த்தம் விலகி இருத்தல். ஸ்வதர்ம அனுஷ்டானம்ங்கிறது 3வது அர்த்தமாக பார்க்க போகின்றோம். விலகி இருத்தல். உபரதி, உபரமக அப்படின்னா விலகி இருத்தல். இதனுடைய பொருள் என்ன என்றால், நாம் என்ன சாதனைகளை கொண்டு மனக்கட்டுப்பாடும் புலன் கட்டுப்பாடும் செய்தோமோ, மீண்டும் சில சாதனைகளை கொண்டு அந்த கட்டுப்பாடுடன் தொடர்ந்து இருத்தல். விலகி இருத்தல் அப்படின்னு சொன்னால் சம தமத்தை காப்பாற்றுதல் அப்படின்னு பொருள். ரக்ஷணம் இந்த இடத்துல சமகங்கிற சாதனையில் மனதை வெளி விஷயத்திலிருந்து எடுத்துடுறோம், தமகங்கிறதுலேயும் இந்திரியத்திலிருந்து எடுத்துடுறோம். பிறகு அதை வச்சு காப்பாற்றுறது தான் உபரமக. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும். ஒரு 3 வயது குழந்தை விளையாடி கொண்டு இருக்கின்றது, தெருவில் விளையாடிட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கணும் அல்லது ஏதோ ஒரு வேலை அந்த குழந்தை வச்சு நம்ம வீட்டில் செய்யணும். முதல்ல என்ன செய்யணும்? ஓடி போய் பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கணும். அது சமம் தமத்துக்கு உதாகரணம். முதல்ல அந்த குழந்தைய பிடிச்சிட்டு வந்தாச்சு, ஆனால் ஒரு செகண்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா மீண்டும் ஓடிடும். அப்போ 2வது சாதனை என்ன தெரியுமோ? நம்ம கையிலேயே பிடிச்சு வச்சிருக்கிறது. அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டமோ, எவ்வளவு முயற்சி செய்தோமோ, அதே முயற்சி அந்த குழந்தைய நம்ம கையில் வச்சிருக்கிறதுக்கும் பண்ணிகிட்ருக்கணும். அதே போல தான் மனதை அமைதிப்படுத்துவதற்கும் இந்திரியங்களிலிருந்து மனதை பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணமோ அதே முயற்சி தொடர்ந்து இருந்தால்தான் சமத்தையும் தமத்தையும் காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாற்றுவதற்கு தான் உபரமக என்று பெயர். விலகி இருத்தல்னா விஷயங்களிலிருந்து விலகி தொடர்ந்து இருத்தல். அதாவது நம்ம பார்த்துருக்கோம், தார் ரோட்டில் வெயிலில் ஓடுவது சுலபம், நிற்கிறது தான் கஷ்டம். ஓடிடலாம் ஆனால் நிற்க முடியாது. அதே போல் சில நேரங்களில் மனதை கொண்டு வரலாம் நம்ம கைக்கு, ஆனால் வச்சிருக்க முடியறதில்லை. பல சமயம் நம்ம கைக்கு கொண்டு வர முடிவதில்லை. சமம் தமங்கிற சாதனையில் மனசை நம்மக்கிட்ட கொண்டு வந்துடுறோம். இதை பற்றி நினைக்கிறதில்ல, இதை பார்க்கறதில்ல, இதை கேட்கறதில்லைன்னு கொண்டு வந்துடுறோம். கொண்டு வச்சு பழகுவதற்கு பெயர் உபரமக. இப்போ உபரமகங்கிறதுக்கு ஒரு பொருள் விலகி இருத்தல். விலகி இருத்தல் அப்படின்னு சொன்னால் சமத்தையும் தமத்தையும் தொடர்ந்து செய்தல், விஷயங்களிலிருந்து விலகி இருத்தல். எந்தெந்த பொருள்களெல்லாம் நம்முடைய மனதை மயக்குமோ, மனதிற்கு சஞ்சலத்தை கொடுக்குமோ, அந்த பொருள்களிடமிருந்து விலகி இருத்தல். அல்லது மனதை அமைதியாகவும் இந்திரியத்தை அமைதியாகவும் காப்பாற்றுதல். இது ஒரு பொருள், விலகி இருத்தல். இனி உபரமகங்கிறதுக்கு 2வது பொருள் சந்நியாசக, சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு பயம் வந்துடும். அப்போது வேதாந்தம் படிக்கணுன்னா சந்நியாசம் பண்ணாதான் வேதாந்தம் உள்ளே போகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த இடத்துல சந்நியாசம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் பொறுப்புகளை விடுதல், ரெஸ்பான்சிபிலிட்டியை எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து விடுதல். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? பொறுப்பில்லாமல் இருத்தல் அர்த்தம். அப்படி ஏற்கனவே இருக்கிறனே அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவ் மீனிங். பொறுப்பில்லாமல் இருக்கிறதுனா இருக்க வேண்டிய பொறுப்பில் இல்லாமல் இருக்கிறது. இது அப்படி இல்லை. நம்மிடம் இருக்கின்ற பொறுப்புன்னு சொன்னால் பவர், சக்தி. இந்த சாவி நம்ம கையில் வச்சிட்டு இருந்தால் என்னன்னா அதுதான் பவர்னு அர்த்தம். அதை மற்றவர்களுக்கு கொடுத்தல். அதாவது மற்றவர்கள் அவரவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தல், யாரையும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம்.
நம்ம அப்படியா இருக்கோம், யார் என்ன பண்ணாலும் எங்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் யாருக்கு சிரமம்னா நமக்கு தான் டென்ஷனாக இருக்குது. இந்த உபரமகங்கிறது மற்றவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து நாம் பொறுப்பில்லாமல் இருத்தல். பொறுப்பில்லாமல் இருத்தல்ங்கிறது பாசிட்டிவ் மீனிங்கில், எந்த விதமான பதவியையும் வைத்து கொள்ளாமல் இருத்தல். அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதனுடைய பலன் நமக்கு டைம் நல்லா கிடைக்கும், காலம் நமக்கு நன்கு கிடைக்கும். விசாரம் பண்ணுறதுக்கோ தியானம் பண்ணுறதுக்கோ அல்லது பாராயணம் பண்ணுறதுக்கோ ஜபம் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும், நம்ம மனதை அமைதிப்படுத்தணும்னா நமக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி டைம் தான், காலம்தான். அந்த காலத்தை நமக்கு வேண்டும், குவாலிட்டி டைம் நமக்கு வேணும்னா நம்ம எல்லா பொறுப்புகளை நம்ம தலையிலேயே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு காலம் கிடைக்காது. இப்போ உபரமகங்கிறதுக்கு இனி ஒரு பொருள் பொறுப்புகளிலிருந்து விலகி இருத்தல். இனி மூன்றாவது பொருள் இங்கு சொல்லப்பட்டது ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ, நம்முடைய கடமைகளை மட்டும் செய்தல். இந்த ஏவங்கிற சொல் மட்டும், நம்முடைய டியூட்டியை மட்டும் நாம் செய்தல், நம்முடைய கடமையை மட்டும் செய்தலுக்கு ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ. இதனுடைய பொருள் என்ன என்றால், பல சமயங்களில் நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்புக்கு அப்பாற்பட்ட கடமைகளில் பொறுப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அது கூடாது. எது என்னுடைய கடமையோ அதை மட்டும் செய்தல். பலர் நம்ம இடத்துல கேட்பார்கள், நீங்கள் எதுக்கு இதில் தலையிட்டீங்க, உங்களுக்கு இதில் என்ன ரைட் இருக்குது, உரிமை இருக்குன்னு கேட்கிறார்கள் அல்லவா. அப்படி கேட்குற மாதிரி வைத்து கொள்ளாமல் இருத்தல். நமக்கு என்ன கடமையோ அதை மட்டும் செய்தல், மற்றவர்களுடைய கடமையை செய்யாமல் இருத்தல். இந்த ஏவங்கிறது பரதர்ம அனனுஷ்டானம், பரதர்மத்தை செய்யாமல் இருத்தல், மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருத்தல், நம்முடைய கடமையை மட்டும் நாம் செய்தல். இது நமக்கு ஒரு சித்த சுத்தியை கொடுக்கும், மன தூய்மையை இந்த சாதனை நமக்கு கொடுக்கும். இப்போ அந்த அர்த்தத்தில் பார்த்தா உபரமகங்கிறத கர்மயோகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கடமையை மட்டும் நாம் செய்தல், மற்றவர்களுடைய கடமையில் தலையிடாமல் இருத்தல், வேறு சில தேவையில்லாத செயல்களிலிருந்து விலகி இருத்தல். பலர் எனக்கு டைம் இல்லை நேரம் இல்லைன்னெல்லாம் சொல்லுவார்கள். யோசித்து பார்த்தா காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் நம்ம நேரத்தை எதுக்கெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோம், எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம்னு பார்த்தோம்னா, அந்த வேஸ்ட்டு பண்ணுற நேரத்தை மட்டும் எடுத்தால் நமக்கு தெரியாது எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு சொல்லி. தண்ணி பிரச்சனையை சொல்கிறோம், இந்த வேஸ்ட்டு பண்ணுற வாட்டரை மட்டும் எடுத்தோம் அப்படின்னம்னா எவ்வளவோ நாளைக்கு தண்ணீர் வரும். அப்படி இருக்கும் பொழுது வேஸ்ட்டு பண்ணிடுறோம், பிறகு இல்லைன்னு வருத்தப்படுறோம். அதே போல தான் காலத்தையும், காலம்ங்கிறது பொன்னானதுனால சொல்லிகிட்டு இருக்கோம், அதனுடைய வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல உபரமகங்கிறது காலத்தினுடைய வேல்யூவை காட்டுகின்ற ஒரு சாதனை. நம்முடைய கடமையை மட்டும் செஞ்சிட்டோம்னா மீதி நமக்கு நன்கு காலம் கிடைக்கும், அதில் மற்ற சாதனைகளை செய்யலாம். பிறகு சந்நியாசம்னு பொருள் எடுத்துட்டாலும், சந்நியாசம்ங்கிறது எதற்கு எடுத்துக்கொள்வது என்றால், சில சாதனைகளை செய்வதற்கு காலம் தேவைப்படுகிறது, அந்த காலத்தை நமக்காக எடுத்துக்கொள்வது தான் சந்நியாசம். அப்போ சில பொறுப்புகள் பதவிகள் அதையெல்லாம் விட்டாக வேண்டும். பிறகு விலகி இருத்தல், விஷயங்களிலிருந்து விலகி இருக்கும் பொழுது சமம் தமம் காப்பாற்றப்படும், மனக்கட்டுப்பாடும் இந்திரிய கட்டுப்பாடும் காப்பாற்றப்படும். இதெல்லாம் தான் உபரமக என்பதனுடைய பொருள். இதை நம்ம எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். பொறுப்பை விட்டு காலத்தை எடுத்து கொள்ளுதல், பிறகு சமதமத்தை தொடர்ந்து செய்தல், நம்முடைய கடமையை மட்டும் செய்தல். அடுத்த சந்தேகம் வரலாம், சொதர்மம்னா என்னன்னு. அது நமக்கே தெரியும். ஒரு சூழ்நிலையில் நமக்காக விதித்த கடமை என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அந்த கடமையை மட்டும் செய்தல்.
தேவையற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருத்தல். இனி அடுத்த கேள்வி இந்த உபரமக அப்படிங்கிற சாதனையை எப்படி கையாளுதல், இதை பின்பற்ற உபாயம் என்ன? இந்த 3 பொருள் பார்த்தோம். பொதுவாக உபரமத்தை நம்ம பின்பற்ற உபாயம் விலகி இருத்தல், கடமைகளை விடுதல், சொதர்மத்தை மட்டும் செய்தல் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதல் உபாயம் என்ன சொல்லப்படுகிறது? கவனமாக இருத்தல், அதாவது அப்ரமாதக என்று சொல்லப்படும். அலர்ட்னஸ், கவனமாக இருத்தல், அலர்ட்னஸ், அப்ரமாதக. அதாவது சமகங்கிற ஒரு சாதனையில் மனதை அமைதிப்படுத்திட்டோம். அடுத்த கேள்வி, இந்த அமைதியை எப்படி தொடர வைத்தல் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வருது. நம்ம நல்ல சிந்தனையெல்லாம் பண்ணி மனதை நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்த மனதை மீண்டும் வெளியே போகாமல் அல்லது இந்திரியங்களை எல்லாம் அமைதிப்படுத்திட்டோம், அதை அப்படியே தொடர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரும் பொழுது உண்மையிலேயே நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் அது அப்படியே தொடரும். ஏதாவது பண்ண போனால் தான் அது எங்காவது போக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன உபாயம்னா கவனமாக இருத்தல், அதுதான் உபாயம். அலர்ட்னஸ், கவனித்து கொண்டு இருத்தல். நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது அதையே நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம மனம் எங்கும் செல்லாது. இந்த மனதனுடைய ட்ரிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம மனதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மனதினுடைய சில சுபாவத்தை புரிஞ்சிட்டோம்னா மிக சுலபமாக அணுகி அதை பிடிச்சிடலாம். அதனுடைய சுபாவத்தை புரியாததுனால தான் அதை பிடிக்கிறது கஷ்டம். இப்போ யானையை பிடிக்கிறார்கள், அவ்வளோ பெரிய மிருகத்தை எப்படி பிடிக்க முடியுதுன்னா அதனுடைய சுபாவத்தை கண்டுபிடிச்சி எங்கே வீக்னஸோ அங்கே பிடிக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு மிருகங்களையும் நம்ம பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? அதனுடைய பலகீனம் சுபாவத்தை கண்டுபிடிக்கிறதுனால தான். அதே போல் மனதினுடைய சுபாவம் என்னன்னு சொன்னால் அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அமைதி அடைஞ்சிரும். அதை கவனிக்காத வரைக்கும் தான் அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போ நம்ம மனதையே நம்ம பார்த்து பழகுதல். என்னுடைய மனது இப்போ எதை நினச்சிட்ருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கவனிச்சாவே மனது அமைதியை அடைந்து விடும். இந்த மனதோடு நம்ம சவால் விடக்கூடாது. அப்படி விட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோற்று விடுவீர்கள். அது உங்களுக்கே தெரியும். ஒரு உதாரணம், அதாவது தியானம் பண்ணும் பொழுது குரங்க நினைக்காதன்னு குரு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோமே. இதை நினைக்காதன்னு சொல்லிட்டார். பேசாமல் அந்த குரங்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்திருந்தார்னா அவர் கற்பனையும் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டார். இப்போ இவருக்கு தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எண்ணம் வந்தாச்சு? என்னுடைய மனம் இதை நினைக்கக்கூடாது அப்படின்னு மனதோட சேலஞ்சு பண்ணிட்டோம். மனது என்ன பண்ணு தெரியுமோ? அதைத்தான் நினச்சிட்ருக்கு, அதை தவிர வேறு எதையும் நினைக்காது. சரி, இப்படின்னு தெரிஞ்சிட்டு குருக்கிட்ட போய் ஓம் நம சிவாயான்னு நினைக்காதன்னு சொல்லுங்க. நான் அதை நினைக்காதன்னு சொல்லி பார்க்குறேன், அப்போ அதையவே நினச்சிட்ருப்பேனான்னா மனதுக்கு தெரிஞ்சிருவேன் ஏமாத்த பார்க்குறான்னு மீண்டும் குரங்கத்தான் நினைக்கும். அப்படி நம்ம மனசு எவ்வளோ சூக்ஷமானது தெரியுமோ? இந்த மனதை எதிர்மறையாக போய் அதை வெல்ல முடியாது. அதனுடன் போய்த்தான் அந்த மனசை நம்ம வசப்படுத்தணும். நம்ம ஆற்றுல விழுந்துட்டோம் அப்படின்னா எந்த ஃப்ளோவில் வாட்டர் தண்ணி ஓடுதோ அது வழியாகவே போய்த்தான் கரை சேரணுமே தவிர எதிர்நீச்சல் போய் கரை சேர முடியாது. அதே போல் நம்மளுடைய மனதினுடைய ஃப்ளோவில் போய்த்தான் நம்ம மனதை அமைதிப்படுத்த முடியும். இந்த உபரமகங்கிறதுக்கு உபாயம் நம்ம மனதை கவனித்து அதனோட சண்டை போடாமல், அதனோட போட்டி போடாமல், அதை வெறுக்காமல் அதன் வழியாகவே சென்று கவனமாக இருந்து பழகுதல். அந்த அலர்ட்னஸ் ஒன்றே போதும், நம்ம மனது அமைதியை அடைந்து விடும். அதே போல் மூச்சு ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோமே, ஜஸ்ட்டு மனதுக்குள்ளே மூச்சை அப்சர்வ் பண்ணாவே மூச்சு காற்று மெதுவாக போகும். அதே போல் மனது ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் சிந்திச்சிட்டே இருந்ததுன்னா
மனதையே பார்ப்போம், மனம் அமைதி அடையும். அதுதான் முக்கிய உபாயம். இரண்டாவது உபாயமாக கூறப்படுவது சத் சங்கம். இந்த சத் சங்கத்தில் தான் நம்ம சிலதையெல்லாம் காப்பாற்றி கொள்ள முடியும். மனோ நிகிரகம், பிறகு இந்திரிய நிகிரகம், இதையெல்லாம் அடைந்த போதிலும் இதை நம்ம தொடர வேண்டும் என்றால் யார் எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இவைகளெல்லாம் நம்ம தொடர முடியுமோ அந்த சூழ்நிலைக்கு செல்லுதல். அப்போ சத்சங்கம் சமத்தையும் தமத்தையும் தொடர, பொறுப்புகளெல்லாம் விட்டு இருக்க, பிறகு நம்முடைய கடமையை மட்டும் செய்து கொண்டிருக்க ஒரு உற்ற உபாயம். அதாவது வெளியிருந்து நம்ம உபாயத்தை நாடுகின்றோம். இனி அடுத்ததாக இந்த உபரமத்தினுடைய பிரயோஜனம் என்ன? இதனுடைய பிரயோஜனம் மிக தெளிவானது. சம தம சித்திகி, மனக்கட்டுப்பாடும் இந்திரிய கட்டுப்பாடும் நமக்கு சித்திக்கும். அதில் வெற்றி அடைவோம். எந்த சாதனையை கொண்டு மனதை நம்ம அமைதிப்படுத்தணுமோ, இந்திரியத்தை நம்ம அமைதிப்படுத்தணுமோ, அந்த இந்திரிய அமைதியும் மன அமைதியும் தொடர்ந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதிலிருந்து என்ன தெரியுமோ, சமத்தினால வர்ற பிரயோஜனமும் தமத்தினால வர்ற பிரயோஜனத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் சமமும் தமமும் நமக்கு சித்தித்து விட்டால் அதிலிருந்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். பிறகு அடுத்ததாக காலம், நமக்கு நல்ல டைம் கிடைக்கும், காலம் நமக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு டைமை எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் திண்டாடிட்டு இருப்பார்கள். டைம் எப்படி பாஸ் பண்ணுறது, டைம் போகணுமேன்னு சொல்லி. ஆனால் நமக்கு டைம் தேவைப்படுகின்றது, காலம் தேவைப்படுகின்றது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை கடைசியில் காலம் நமக்கு இருக்கணும். அந்த காலம் நமக்கு இருக்கணும்னா என்ன அர்த்தம்? உடல் ஆரோக்கியமும் டைமும் நமக்கு இருந்தால் தான் நம்ம அதை நல்ல வழியில் பயன்படுத்தி எதை அடைய முடியுமோ அதை அடைய முடியும். இந்த உபரமத்தினுடைய அடுத்த முக்கியமான பலன் கால பிராப்திகி. நமக்கு நல்ல டைம் கிடைக்கும், குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியும். இதெல்லாம் தான் பலன். இதுபோல் பல பிரயோஜனம் இருக்குது. நம்ம கடமையை மட்டும் நம்ம செஞ்சிட்ருந்து மற்ற கடமைக்குள்ளே போகலை, மற்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போகலை, தேவையில்லாத பொறுப்புகளை நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஒன்று மன அமைதி இருக்கும், பிறகு உடல் இந்திரியங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு சக்திகள் கிடைக்கும். இப்படி பல பிரயோஜனங்கள் இருக்கின்றது. குறிப்பாக உபரதியில் அல்லது உபரமத்தில் காலம் நமக்கு கிடைக்கும், மனக்கட்டுப்பாடும் இந்திரிய கட்டுப்பாடும் நமக்கு சித்திக்கும். இதுதான் உபரமகங்கிற சாதனையை பற்றிய கருத்துக்கள். இனி நம்ம அடுத்த சாதனைக்கு செல்லலாம். நான்காவது திதிக்ஷா சீதோஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்வம். அடுத்த ஒரு முக்கியமான சாதனை திதிக்ஷா. கேள்வி, திதிக்ஷா கா, திதிக்ஷா என்றால் என்ன? இது நான்காவது. சமக 1, தமக 2, மூன்றாவது உபரமக, நான்காவது திதிக்ஷா. அதற்கு பதில் சீத உஷ்ண சுக துக்க ஆதி சகிஷ்ணுதா. சிம்பிள் ஆன்சர் சகிஷ்ணுதா. சகிஷ்ணுதா என்றால் சகித்து கொள்ளுதல், பொறுமையாக இருத்தல், பொறுத்து கொள்ளுதல். திதிக்ஷா என்றால் சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். எதை பொறுத்து கொள்ளுதல், எதை சகித்து கொள்ளுதல், அதுக்கு தான் பதில் சீத உஷ்ண எக்ஸெட்ரா. சகிஷ்ணுதான்னா சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். எவைகளை?
என்றால் சீத உஷ்ண, சீதம்னா குளிர், உஷ்ணம்னா வெப்பம், குளிர் வெப்பம், பிறகு சுக துக்கம், இன்பம் துன்பம், குளிர் வெப்பம், இன்பம் துன்பம், சுக துக்க ஆதி. ஆதினா எக்ஸெட்ரா. இங்கே எக்ஸெட்ராவில் மானம் அபமானம், இது போல் புகழ் இகழ், சகிஷ்ணுதா, இவைகளை சகித்து கொள்ளுதல். இந்த சீதோஷ்ண சுகதுக்க மான அபமானம் இவைகளையெல்லாம் நம்ம துவந்துவம் அப்படின்னு சொல்கிறோம். துவந்துவம் அப்படின்னு சொன்னால் பேர் ஆஃப் ஆப்போசிட், இரண்டு எதிர்ப்பதமான உணர்வுகள். இன்பம்ங்கிறது ஒரு உணர்வு, துன்பம்ங்கிறது அதற்கு எதிர்ப்பதமானது. புகழ்ங்கிறது ஒன்று, அதற்கு ஆப்போசிட் இகழ். அதே போல் குளிருக்கு ஆப்போசிட் வெப்பம். இப்படி இருமைகளை சகித்து கொள்ளுதல். இருமைகள் நமக்கு வரும்பொழுது அதை சகித்து கொள்ளுதல். இருமையான அனுபவங்கள் வரும்பொழுது சகித்து கொள்ளுதல். இந்த உலகத்துக்கே என்ன லட்சணம்னா துவந்துவாத்மகம் ஜெகத்து. இந்த ஜெகத்துக்கே இருமை சொரூபமானது உலகம். துவந்துவாத்மகம்னா துவந்துவ சொரூபம், இருமை சொரூபமானது தான் இந்த உலகம். இருமை சொரூபமான இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வாழும் பொழுது எப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வரும்? இருமையை சந்திக்கின்ற அனுபவம் கண்டிப்பாக வரும். ஏன்னா உலகமே இருமையாக இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் இல்லாததே இருக்காது. பகல்னு இருந்தால் இரவுன்னு இருக்கும், குளிர்னா வெப்பம், இன்பம்னா துன்பம். இப்படி எல்லாத்துலேயுமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஒன்று இருந்ததுன்னா அதற்கு எதிரான ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது. தர்மம்னா அதர்மம், நன்மைனா தீமை. இப்படி எல்லாத்துலேயுமே ஆப்போசிட் இருக்குது. மன்னித்தல் அப்படின்னா பழி வாங்குதல். இப்படி எதை எடுத்துட்டாலும் ஒன்று அதற்கு முரணானது இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அவைகளெல்லாம் நமக்கு வரும் பொழுது என்ன செய்வது என்றால் சகித்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். இனி இதனுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். சீத உஷ்ண சுக துக்க ஆதி சகிஷ்ணுத்துவம் முமுட்சுத்துவம்னு திதிக்ஷான்னு பார்த்தோம். இதனுடைய விளக்கத்துக்கு இப்பொழுது செல்லலாம். நம்ம மனித ஜென்மத்தோடு இந்த உலகத்திற்குள்ளே வந்திருக்கோம். சாஸ்திரப்படி என்ன சொல்லப்படுகிறதுனா புண்ணியம் பாபம் ஓரளவு சமமாக இருந்தால் தான் மனுஷ ஜென்மம் கிடைக்குதான். புண்ணியம் ரொம்ப போயிடுதுன்னு சொன்னால் வேறு லோகம் தேவலோகத்திலெல்லாம் நமக்கு ஜென்மம் கிடைக்குமா? அங்கே ரொம்ப சுகம் அதிகமாக. பாபம் அதிகமாக போனால் இதே லோகத்தில் கீழான ஜென்மங்கள், மிருகங்களோ மரம் செடி கொடி அப்படிப்பட்ட ஜென்மங்கள் அல்லது நரகம் முதலிய ஜென்மங்களாம். இப்போ பாபம் அதிகமானாலும் மனுஷ ஜென்மம் கிடைக்காது, புண்ணியம் அதிகமானாலும் மனுஷ ஜென்மம் கிடைக்காது. புண்ணிய பாபம் சமமாக ஓரளவு இருந்தால் தான் மனித ஜென்மம் கிடைக்கிது. இந்த புண்ணியம் நமக்கு சுகத்தை கொடுத்தா தான் தீரும். பாபம் நமக்கு துக்கத்தை கொடுக்கும் பொழுது தீருகின்றது. இப்போது மனித ஜென்மத்தை நம்ம அடைந்தோங்கிறதுலேருந்தே என்ன தெரிகிறதுனா யாராக இருந்தாலும் சுகம் துக்கம்ங்கிற அனுபவத்தை அனுபவிச்சு தான் ஆக வேண்டும். அதில் நமக்கு சாய்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு சமமாக அனுபவிச்சு தான் ஆக வேண்டியது இருக்குது. இப்போ இது விதிவிலக்கு இல்லை. காரணம் என்ன? மனுஷ ஜென்மமே பாப புண்ணியத்தினுடைய சேர்க்கையில் வந்திருக்கு. அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ஒருவன் எப்படிப்பட்ட பதவி, பணம் அல்லது உடல் ஆரோக்கியம் அல்லது வாழ்க்கையில் எதை அடைஞ்சிருந்தாலும் அவர்களுடைய மனதிலையும் சுகம்னு ஒன்று இருக்கும், துக்கம்னு ஒன்று இருக்கும். இல்லையே நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், சில பேர் பணத்துலேயும் புகழ்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களேன்னா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே அளவு துக்கமும் மனசில் இருக்கத்தான் இருக்குது.
இல்லையே கிரிக்கெட் பிளேயரெல்லாம் பார்த்தா எவ்வளோ நல்லா விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்களேன்னா உண்மை தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடிச்சுட்டு அடுத்ததில் 0 அடிக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு சொல்லி. அப்படி வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறத சந்திக்கும் பொழுது வெற்றி அதிகமாக சந்தித்தவனுக்கு ஒரு சிறிய தோல்வி பெரிய துயரத்தை கொடுக்கும். அப்படி யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் சுகதுக்கம், மான அபமானம், ஏற்றத்தாழ்வு இவைகளை சந்தித்து தான் ஆக்கணும். சில பேர் நம்ம இடத்துல நம்பிக்கையாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். சில பேர் நம்ம இடத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணி துயரத்தை கொடுப்பார்கள். சில பேர்த்துடைய உறவு மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துயரத்தில் முடியும். சில பேர் துயரத்தில் ஆரம்பித்து மகிழ்ச்சியில் முடியும். இப்படி எல்லாமே இருக்கின்றது. இனி இந்த அனுபவங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இப்பொழுது கேள்வி. இப்போ சில பேர் இந்த சகித்து கொள்ளுதலை தவறாக புரிந்துள்ளார்கள். என்ன நினைப்பார்கள்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பேசாமல் பொறுத்துட்டு இருக்கணும், ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கின்றார்கள். அதுவும் தவறான கருத்து. இப்போ நமக்கு தலை வலிக்குதுன்னு வச்சுக்குவோமே, திதிக்ஷாவை படிச்சுட்டோம், அதனால் என்ன பண்ணலான்னா பேசாமல் தலைவலியோடு இருப்போம். அப்படி உபதேசம் அல்ல. இந்த திதிக்ஷாவை எங்கு பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும்ங்கிறதா ரொம்ப முக்கியமான கருத்து. சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதலை எங்கே ஆரம்பிக்கணும் என்றால், ஒரு கஷ்டமான சூழ்நிலை இயற்கையாக வரும் பொழுது அந்த கஷ்டத்தை நீக்க நம்மால் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ, பிரயத்தனத்தை செய்ய வேண்டுமோ அவ்வளவு முயற்சியும் செய்தாக வேண்டும். அதில் சாய்ஸே கிடையாது. செய்ததற்கு பிறகு திதிக்ஷையை பின்பற்ற வேண்டும். அதுக்கு முன்னாடி பின்பற்றக்கூடாது. அப்படி முன்னாடி பின்பற்றினா அது தாமசமான சாதனை, அது சாத்விகமான சாதனை அல்ல. அதாவது உலகத்தில் வாழ்கிறதுக்கு பயந்துட்டு சந்நியாசம் எடுத்தால் அது என்னென்னு சொல்கிறோம்? தாமசம்னு சொல்கிறோம். அதே போல் நம்ம கஷ்டமான சூழ்நிலையை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் நான் பொறுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது சரியான பாவனை அல்ல. இப்போ உடல்நிலை சரியில்லை, டாக்டர்கிட்ட போகணும், போகிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா நான் திதிக்ஷையை பின்பற்றேன்னு சொல்லக்கூடாது. செய்ய வேண்டிய முயற்சிக்கு பிறகு திதிக்ஷை. இதிலிருந்து என்ன தெரியுமோ, செய்ய வேண்டிய முயற்சிக்கு அப்புறமும் நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் கொஞ்ச நேரம் அந்த துயரம் இருக்கும். இப்போ தலைவலியவே உதாரணமாக எடுத்துக்குவோம், அல்லது வயிற்று வலி எடுத்துக்குவோம், ஏதோ ஒரு வலி எடுத்துக்கிறோம். உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் மருந்து கொடுக்குறார். இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா 2-3 மணி நேரத்தில் சரியாயிரும். அது ஃபீவரோ ஹெட்டேக்கோ அல்லது ஸ்டொமக் பெயினோ ஏதோ ஒன்று இருக்கட்டும். நம்ம மருந்தை சாப்பிட்டோம். டாக்டர் என்ன சொல்லியிருக்கார்? இன்னும் 2 மணி நேரத்தில் சரியாயிரும்னு சொல்லியிருக்கார். அந்த 2 மணி நேரம் என்ன பண்ணணும்னா அதுக்கு பேர் தான் திதிக்ஷை. அப்பொழுது சகித்து கொள்வதை தவிர வேறு மார்க்கம் நமக்கு இல்லை. இப்போ நம்ம கஷ்டத்தை நீக்கிறதுக்கு முயற்சியில் ஈடுபடுறோம். முயற்சியில் ஈடுபட்டதற்கு பிறகும் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு சில சங்கடங்கள், சில சூழ்நிலைகள் வரும். அப்பொழுது நாம் பொறுத்து பழகுதல், பொறுத்து கொள்ளுதல், ஏற்று கொள்ளுதல், அதுதான் சாதனை. இதுவும் மிக முக்கியமான சாதனை. அதனால தான் பகவான் 2வது அத்தியாயத்திலேயே திதிக்ஷஸ்வ பாரதன்னு சொல்லி அர்ஜுனனுக்கு நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை எந்த இடத்துல பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும் என்றால் முயற்சிக்கு பிறகு. முயற்சிக்கு முன் சகிப்புத்தன்மைங்கிறது சகிப்புத்தன்மை அல்ல, அது தாமசம். முயற்சிக்கு பிறகு தான் நம்ம சகித்து கொண்டு பழக வேண்டும். அடுத்த கருத்து, எப்படி சகித்து கொள்ளுதல் அப்படின்னு சொன்னால், வேறொரு இடத்துல ஒரு ஆச்சாரியார் இதுக்கு லட்சணம் சொல்லும்போது, அதாவது சில பேர் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? முயற்சி பண்ணி பார்க்குறோம், முடியல. அது திருந்தாது கேஸ், அப்படித்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. சரி சகிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு
சகித்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு பிறகு இந்த முணுமுணுத்தல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ, இந்த முணுமுணுத்துட்டே இருக்கிறது, இப்படி பண்ணிட்டான், இந்த மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே வெந்து கொண்டு இருத்தல், அது திதிக்ஷை அல்ல. திதிக்ஷைன்னு சொன்னால் அதாவது அப்பிரதீகார பூர்வகம் சகிஷ்ணுத்துவம் அப்படின்னு வேறொரு இடத்துல சொல்லப்படுகிறது. அப்பிரதீகார பூர்வகம்னு சொன்னால் மனதில் ஒரு வெறுப்புணர்வு இல்லாமல் சகித்து கொள்ளுதல். இப்போ யார் மூலியமாக எதன் மூலமாக நமக்கு கஷ்டம் வருதோ அந்த இடத்தில் அல்லது அந்த மனிதர்களை மனதிற்குள் வெறுப்பு அடையாமல் சகித்து கொள்ளுதல். வெறுப்போடு சகிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் உள்ளே வந்துட்டுருப்போம். சில பேர் மனசுக்குள்ளே திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா சத்தம் போட்டு திட்டுனா அடி விழுந்துடும். அப்போ என்ன பண்ணுறதுனா உள்ளே வெந்து கொண்டு உள்ளே முணுமுணுத்து கொண்டு பிரதீகார பூர்வமாக நாம் வேறு வழி இல்லாமையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திலேயோ சகித்து கொண்டிருத்தல். அப்படி இல்லாமல் நம்ம வெறுப்புணர்வு இல்லாமல் சகித்து கொள்ளுதல். அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருங்கன்னு நம்ம சொல்லலை, அதுவும் இருக்க முடியாது தான். பேசாமல் இருக்கலாம், சிரிக்கவும் வேண்டாம் வெறுக்கவும் வேண்டாம், சகித்து கொண்டு இருத்தல், ஏற்றுக்கொண்டு இருத்தல். அந்த ஏற்றுக்கொண்டு சகித்து கொள்ளுதல் இது ரொம்ப முக்கியமான பண்பு. இது வேதாந்தத்துக்கு மட்டுமல்ல, வேதாந்தத்தில் போய் நம்ம மோட்சத்தை அடையணும்னா சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ப்ரொஃபஷ்னல், அது எஜுகேஷன் ஆகட்டும், ஜாப் கிடைக்கிறதாகட்டும், அல்லது ஆஃபீஸ் ஆகட்டும், அல்லது வீடாகட்டும், எல்லா இடத்துலையும் நமக்கு வாழ்க்கையில் வெற்றின்னு ஒன்று வருகிறதுன்னு சொன்னால் எங்காவது ஒரு இடத்துல நம்ம சகிச்சு போய்த்தான் ஆகணும். சகிச்சு கொண்டு இருந்து தான் நம்ம வெற்றி அடைய முடியும். இப்போ வாழ்க்கையில் ஒருவர் ஒரு முன்னேறி இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த சகித்து கொண்டு இருந்திருப்பார்கள். இந்த சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் எந்த லைன்லேயும் நம்ம முன்னேற முடியாது. ஆகவே இதனை சாதாரண வேல்யூவாகவே எடுத்துக்கலாம். வேதாந்தத்துக்கும் இது பொருந்தும், மற்ற வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிக்கும் சகிப்புத்தன்மை தான் நம்மையை காப்பாற்றும். நம்முடைய உயர்வுக்கு சகிப்புத்தன்மை தான் ஒரு முக்கியமான காரணம். பல சமயங்களில் நம்முடைய தோல்வி ஏன் வந்ததுன்னு ஒரு கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா பொறுமையை இழந்திருப்போம், சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கும். அதனுடைய காரணமாக ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அவசரப்பட்டு வந்திருப்போம், அவசரப்பட்டு பேசியிருப்போம், கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா க்யூவில் நிற்காமல் இருந்திருப்போம். எல்லாம் என்னென்னா பொறுமை இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ அந்த பொறுமையினால தான் நம்ம வெற்றியை வாழ்க்கையில் அடைய முடியும். இதை தமிழில் நிதானம்னு சொல்லுவார்கள். தானத்திலேயே பெரிய தானம் நிதானமாக. நிதானமாக இருக்கிறன்னா அமைதியாக பொறுமையாக சகித்து கொள்ளுதல், அதுதான் திதிக்ஷா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா சுகம் துக்கம்னு வேற சொல்லப்பட்டிருக்கு. துக்கத்தை தானே சகிச்சுக்கணும், சுகத்தை யார் சகிச்சுக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குமோ? இன்பத்தை சகிச்சுக்கிறதுல என்ன இருக்குன்னா அதுலேயும் விஷயம் இருக்குது. இன்பம் வந்தால் சில பேர் தலகால் தெரியாமல் நடப்பார்கள். ஒரு வெற்றி வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, கொஞ்ச நாள் ஆளை பிடிக்கவே முடியாது, மறுபடியும் அவரை பிடிக்கணும்னா தோல்வி வரணும். அப்படி அந்த இன்பத்தையும் சகித்து பழக வேண்டும். ரொம்ப ஆடக்கூடாதுன்னு அர்த்தம். ரொம்ப வெற்றி வந்துடுது, அது எஜுகேஷனில் வெற்றி வரலாம், ஜாப்பில் வெற்றி வரலாம், திடீர்னு 40,000 ரூபா சம்பளமான ஜாப் கிடச்சிடலாம். ரொம்ப ஆடிடக்கூடாது. காரணம் என்ன தெரியுமோ, இப்போல்லாம் 4 மாதத்துக்கு 40,000, அதுக்கப்புறம் 3,000 உட்காருவோம். அப்படி அவ்வளவு ஃப்ளக்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டுருக்கு. இப்போல்லாம் அப்படி இருக்குது. அதனால் நமக்கு ஒரு ரிச்னஸ் வந்ததுன்னு சொன்னால் அதை முழுமையாக பயன்படுத்தி விடக்கூடாது. நம்மளுடைய ஸ்பெண்டிங் இருக்குல்ல, செலவு இருக்குல்ல, அது அளவாக போகணும், கவனமாக போக வேண்டும். அப்படி வாழ்க்கையில் வர்ற வெற்றி அல்லது சில பேருனுடைய புகழ் இதிலையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அதையும் நம்ம அமைதியாக சகித்து கொள்ள வேண்டும். அங்கே சகித்து கொள்ளுதல்னு சொன்னால் அதை மூலதனமாக வச்சு ரொம்ப அதிகமாக சுகத்தை அனுபவிப்பதோ அல்லது அதிகமாக நம்ம கணக்கிட்டு விடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். அதுலேயும் கவனமாக இருக்கணும், துன்பமான சூழ்நிலையிலையும் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் திதிக்ஷையினுடைய அர்த்தம்.
அதாவது முயற்சிக்கு பிறகு வெறுப்பு உணர்வு இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். இனி அடுத்த கருத்து, இந்த திதிக்ஷையை வளர்த்தி கொள்ள அல்லது அடைய உபாயம் என்ன? எல்லாத்துக்கும் திதிக்ஷை வேணுங்கிற ஆசை இருக்குது. பொறுமை வேண்டான்னு யாராவது சொல்லுவார்களா? யாரோ சொன்னாங்க பொறுமையை எருமைகிட்ட தான் கற்றுக்கணும்னு சொல்லி. இந்த எருமைகிட்ட இருக்கிற பொறுமை அல்ல, அது தாமசம். அது என்ன பண்ணாலும் அது உரைக்காது. அப்படி அல்ல. இங்கே பொறுமைங்கிறது எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறதுனுடைய முதல் உபாயம், இந்த பொறுமை ஞானத்திலிருந்து வர வேண்டும், ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற அறிவிலிருந்து வர வேண்டும். அதுதான் திதிக்ஷை. சில தாமசமான ஆள்கள் என்ன சொன்னாலும் அதை உரைக்காமல் பொறுத்துட்ருப்பாங்க. அந்த பொறுமையை நம்ம பேசலை. அப்படி பொறுமையாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் நாம் இங்கே சொல்கின்ற திதிக்ஷை அப்படிங்கிறது அறிவு பூர்வமாக உதிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் தமோ குணத்திலையும் அஞ்ஞானத்திலையும் பொறுத்து கொண்டு இருப்பார்கள். அது கூடாது. அறிவுபூர்வமாக இங்கு வர வேண்டும். இப்போ அறிவுபூர்வமாக வர வேண்டும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கு. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் பொறுத்து கொள்வதை தவிர வேறு நல்ல உபாயம் இல்லை என்று புரிந்து பொறுமையை பின்பற்ற வேண்டும். இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நான் பொறுமையாக இருக்கிறத தவிர வேறு நல்ல உபாயம் இல்லை என்ற ஒரு அறிவின் மூலமாக இந்த பொறுமை வர வேண்டும். பல பேர் என்ன நினைக்கிறார்கள்னா, நம்ம ஒருவர் செய்கின்ற தவற பொறுத்துட்டோம்னா அது பலகீனம் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஒருவர் ஒரு தப்பு செஞ்சால் நாம் திருப்பி செஞ்சோம்னா, பழி வாங்கினா தான் அது வீரம். அப்படி செய்கிறத நம்ம விட்டு கொடுத்துட்டோம், பேசாமல் பொறுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பலகீனம், கோழைத்தனம் அப்படின்னு நினைக்கிறார்கள். அது கோழைத்தனம் எப்பொழுதுன்னு சொன்னால், பயந்துட்டு அப்படி இருந்தால், அல்லது அறியாமையிலையும் மந்த புத்தியிலும் அப்படி இருந்தால் அது கோழைத்தனம் தான். ஆனால் அறிவுபூர்வமாக இருந்தால் அது கோழைத்தனம் அல்ல. அறிவுபூர்வமாக நம்ம பொறுத்துட்டு இருந்தோம்னா அது கோழைத்தனம் அல்ல. வாழ்க்கையில் இனி ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்குவோமே, அதற்கு பரிகாரமாக ஒன்றை நம்ம தேடுகிறோம். அந்த பரிகாரமாக தேடுறது எந்த ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபட நினைக்கிறோமோ அந்த கஷ்டத்திலிருந்து நாம் தேடுற பரிகாரம் குறைவான கஷ்டமாக இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு சொல்லி பரிகாரம் தேடி போய் அந்த பரிகாரம் சின்ன கஷ்டத்தை விட பெரிய கஷ்டம் வந்துடுதுன்னு வச்சுக்குவோமே. அப்படி பலர் செய்கிறார்கள். ஒருவர் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தார். அப்பப்போ முதலாளி ஏதாவது தேவையில்லாத, அந்த வீட்டு ஓனர் தேவையில்லாத ரெண்டு பேசிட்டு போவார். இதை பொறுத்துக்கலாம், அவர் ஏதோ பேசுகிறாருன்னு பொறுத்துக்கலாம். இந்த ஒரு சிறிய கஷ்டத்துக்காக நம்ம வீட்டை மாற்றி, போகிற வீட்டில் தண்ணி கிடையாது, ஒழுங்காக பஸ்ஸு சேராது, அப்படி போயிட்டோம்னு வச்சுக்குவோமே. அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு சிறிய சங்கடத்திலிருந்து விடுதலை அடைய நாம் ஏற்படுத்திய ஏற்பாடு பெரிய சங்கடமாக நிற்குது. நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா பல சமயங்களில் இதைத்தான் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன கஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு பெரிய கஷ்டத்தில் போய் விழுவோம். அப்படி அதெல்லாம் ஏன்னா அறியாமையினுடைய விளைவு. ஆனால் இங்கே ஞானத்திலிருந்து திதிக்ஷை வந்ததுன்னு சொன்னால் தான் அந்த திதிக்ஷை நமக்கு வெறுப்பு இல்லாமல், அல்லது இது பலகீனங்கிற எண்ணம் இல்லாமல் அது சாத்விகமான சாதனையாக இருக்கும். ஆகவே நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் நம்ம எறியாமல் நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம், எப்படி இந்த கஷ்டத்திலிருந்து நீங்கிறதுன்னு தான் நினைப்போமே தவிர, இதுக்கு நாம் தேடுற உபாயம் அது எப்படிப்பட்டது அதை நம்ம பார்க்க வேண்டும். ஆகவே திதிக்ஷையை பின்பற்ற முதல் உபாயம் ஞானம், சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்கின்ற அறிவு. அந்த அறிவிலிருந்து ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை,
அந்த மனநிலையிலிருந்து நாம் பொறுத்து பழகுதல், பொறுத்து கொள்ளுதல். இந்த திதிக்ஷைங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு சாதனை. இந்த திதிக்ஷை இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே வெற்றி. இந்த திதிக்ஷை எப்படி வரணுங்கிறது முக்கியம் இருக்குது. அது ஞானத்திலிருந்து வர வேண்டும். சரி, அடுத்த கேள்வி, ஞானம் எப்படி வரணும்னா நல்லா யோசிக்கணும், நல்ல புஸ்தகங்களை படிக்கணும், பலருடைய அனுபவங்களை நம்ம பார்க்கணும், பார்த்து நம்ம அறிவை வளர்த்தி கொள்ள வேண்டும். இனி இரண்டாவது உபாயம். இரண்டாவது உபாயமும் ரொம்ப முக்கியம். அதாவது சில சமயங்களில் நமக்கு அறிவுபூர்வமாக நல்லா தெரியும், இந்த சூழ்நிலையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், அதை தவிர வேறு வழி இல்லைன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் கஷ்டத்தை தாங்கி பழகிற சக்தி நமக்கு இருக்காது. ஏன்னா எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வருதோ அப்பொழுதெல்லாம் உடனடியாக ரெமடிக்கு போயிட்டே இருந்திருக்கோம். அதனால் என்னென்னா கஷ்டமே தெரியாமல் வளர்ந்துட்டதுனால ஒரு சிறிய கஷ்டம் வந்தாலும் கூட நம்ம தாங்கி பழகி இருக்க மாட்டோம். அதுக்கு சொல்லுவார்கள், அவன் பசி தெரியாமல் வளர்ந்தவன்னு சொல்லுவார்கள். இந்த ரொம்ப செல்வந்த வீட்டு குழந்தைகளெல்லாம் 3 வேளை சாப்பிடாது, 30 வேளை சாப்பிடும். ஆனால் அந்த சாப்பிட்ற நேரத்தில் ஒழுங்காக சாப்பிடாது. காரணம் என்ன? அந்த குழந்தைக்கு லைட்டாக பசி வர்ற மாதிரி இருந்ததுன்னா உடனே க்ரீம் பிஸ்கட் முதல் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேபிளில் உட்காந்து அந்த குழந்தை சாப்பிடாது. காரணம் என்ன? அதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பாதி வைத்த பிஸ்கட்டில் நப்பியிருக்கும் அல்லது ஐஸ்கிரீமை சாப்பிட்ருக்கும். பிறகு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, குழந்தை ஒழுங்காக சாப்பிட்றது இல்லைன்னு. அது எப்படி சாப்பிடும்? சாப்பிட்டே இருக்கிற குழந்தை எப்படி சாப்பிடும்? கொஞ்சம் பட்னி போட்டால் தானே சாப்பிடும். இப்போது அந்த குழந்தைக்கு பார்த்தோம்னா பசியினால் வர்ற வேதனையை அனுபவித்ததே கிடையாது. அந்த குழந்தையினால் விரதம் இருக்க முடியுமா? கொஞ்சம் வயதாகிட்டா, கொஞ்சம் பெருசாகிட்டா. இப்போ இந்த பசியை நம்ம அனுபவிக்காமல் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்வார்கள். இப்படி நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைகளுக்கு கஷ்டமே கொடுக்கக்கூடாது. பெரியவங்க செய்கிற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமோ, அது பெரியவங்க தான் செய்ய முடியும். ஏன்னா பெரிய தப்பு. நான் பட்ட கஷ்டத்தை குழந்தை படக்கூடாது. நீங்கள் கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ முன்னேறி மேலே வந்திருக்கீங்க. அதே கஷ்டத்தை குழந்தை பட்டால் தானே முன்னேறி வர முடியும். இப்போ நான் பட்ட கஷ்டத்தை குழந்தை படக்கூடாதுன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்தை விட 2 மடங்கு குழந்தை கஷ்டப்பட்டால் தான் உங்களை விட நல்லா இருக்க முடியும். இது அவங்களுக்கு புரிகிறதில்லை. அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு யாருமே கஷ்டத்தை கொடுக்கறதே கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் உலகம் பூரா கஷ்டம் கொடுத்துட்ருக்குன்னு. அப்போ என்ன செய்யணும்னா, கஷ்டமே நம்ம வரலைன்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? கஷ்டத்தை நம்மாக தேடி எடுத்து கொள்ளுதல், அதற்கு பெயர் தான் தவம். இப்போ தவம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, எனக்கு வர்ற கஷ்டம் போதாது, அதனால் என்ன பண்ணுறேன்னா மீண்டும் கஷ்டத்தை எடுத்துக்கிறேன், விரதம் இருக்கிறேன், இன்றைக்கி முழுவதும் சாப்பிட மாட்டேன், அது கஷ்டம்தான். பிறகு பாத யாத்திரை போகிறேன், நடந்து போகிறேன். சில பேர் பொறுமை வளர்வதற்கு இந்த கோயிலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடப்பாங்க. நீங்களே நடந்திருக்கலாம், சில பேர் நடக்கிறதையும் பார்த்துருக்கலாம். அதுவும் ஒரு நல்ல தவம். ஏன்னா மனது என்றைக்குமே வேகமாக ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் மெதுவாக நடந்து பழகுதல், இதெல்லாம் என்னன்னா நாமளாக விரும்பி கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல், சங்கடங்களை வழிகளை ஏற்றுக்கொள்ளுதல். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நாம் விரும்பாத சூழ்நிலையில் கஷ்டம் வரும் பொழுது ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கு கிடைக்கும். நம்மாக விரும்பி ஒரு கஷ்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அது கஷ்டமாக தெரியாது. குழந்தைங்க கிரவுண்டில் ஓடி ஆடி விளையாடிட்டுருக்கு. ஓடி ஆடி விளையாடுறது அவ்வளோ சுலபமல்ல, கஷ்டம்தான். ஆனால் அது ஏன் குழந்தை கஷ்டமாக தெரியல? அது விரும்பி செய்கிறது. ஆனால் அதே 10 வயசு பையனை நீ போய் கடையில் காஃபி பொடி வாங்கிட்டு வான்னு சொன்னால் அவன் முணுமுணுத்துட்டே போகிறான். காரணம் என்ன? அதை நடக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கிரவுண்டில் எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடுறான் வர்றான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டம் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய கஷ்டத்தினுடைய பழு நமக்கு தெரிவதில்லை. அப்போ தவம் அப்படின்னா என்ன என்றால், நம்ம கஷ்டத்தை சங்கடங்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளுதல். அப்படி ஏற்றுக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு கஷ்டம் விரும்பாத சமயத்தில் நிற்கும். அப்பொழுது நம்மால் பொறுமையை பின்பற்ற முடியும்.
கஷ்டத்தை தாங்க முடியும். அதாவது கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தாங்கி பழக வேண்டும். அப்படி தாங்கி பழகித்தான் நம்ம திதிக்ஷையை வளர்த்து கொள்ள முடியும். இந்த திதிக்ஷையை ரெண்டே காரணத்தில் தான் வளர்க்க முடியும். ஒன்று சரியான ஞானம், இனி ஒன்று பொறுமையாக எப்படி இருக்கிறதுனா பொறுமையாக இருந்து பழக முடியும். ஒருவர் கேட்டார், எப்படி பொறுமையாக இருக்கணும்னா, பொறுமையாக இருந்து பழக முடியும். அதுக்கு வேறு வழி கிடையாது. எப்படி நீச்சல் பழகிறதுனா, மேலே உட்காந்துட்டு ஏதாவது படிச்சுட்ருக்கோம், இந்த கையாலில் இப்படி ஒரு ஸ்ட்ரோக்கு, இந்த டிகிரிக்கு மேலே போய் விழுகணும், இப்படி நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் படிங்க, உள்ளே விழுந்து பாருங்கள், மேலே எந்திரிக்க முடியாது. அதே போல் சைக்கிள் ஓட்டி பழகிறது எப்படின்னா, சைக்கிள் ஓட்டி பழகிறோம், நடந்து பழகிறோம், நீச்சல் அடித்து பழகிறோம். பொறுமையாக இருந்து பொறுமையை பழகித்தான் ஆகணும். அப்போ பொறுமையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மனசு கொஞ்சம் விரும்புகிற நேரத்திலேயே எடுத்து செய்து பழகுதல். இப்போ ஒரு இடத்துல இவ்வளவு நேரம் நான் இங்கே காத்துட்டு இருக்கேன்னா இருந்து பழகுதல். அதாவது தியானத்தில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு இடத்துல 15 நிமிஷம் உட்கார்ந்துருந்தாவே பெரிய அச்சீவ்மெண்ட். மனசு எங்கேயோ போயிட்டு போகட்டும், கை காலை அசைக்காமல் அமர்ந்து கொண்டிருப்பதே ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸ். அப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொறுமையை பழகிறது, கஷ்டத்தை பழகிறதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரெமடியை தேடாமல் சில கஷ்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். கொஞ்சம் வெயில் அடித்தா, கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுன்னா ஏசிக்குள்ளே போயிடுறோம், ரொம்ப கூலாக இருந்ததுன்னா உடனே ஹீட்டரை போட்டுடுறோம். இப்படியே மாறி மாறி பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோமே, எங்கே நம்ம சகிஷ்ணுத்துவத்தை நம்ம பழக முடியும்? இப்போ நம்ம என்ன பண்ணணும், சில கஷ்டங்களை வரும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். பத்துலினா கஷ்டத்தை எடுத்துட்டு ஏற்றுக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு அந்த சகிப்புத்தன்மை, இந்த பெயின் இருக்கே அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு வளரும். டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு பெயினை தாங்கிக்கிற சக்தி அதிகமாக இருக்காம். வயது வர வர தாங்கிக்கிற சக்தி குறைஞ்சிட்டு வருதான் இயற்கையாகவே. உடல் ரீதியாகவே வயதாக வலியை தாங்குகிற சக்தியும் குறையுதான். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, வயதாக கஷ்டங்கள் அதிகமாக வருது, வலியை தாங்குகிற சக்தியும் குறையுது. அப்போ நம்ம முயற்சி பண்ணி அந்த சக்தியை வளர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ சிறு வயதில் கஷ்டத்தை தாங்குகிற சக்தி இயற்கையாக பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். அதை குயிக் ரெமடிக்கு போய் அதை மாற்றிக்கொண்டு அந்த சக்தியை இழந்து விடக்கூடாது. இதுதான் உபாயம். சரியான ஞானத்தில் பிறகு மீண்டும் சில தவங்களெல்லாம் செய்து நம்ம திதிக்ஷையை வளர்த்தி கொள்ள வேண்டும். இனி இறுதியாக இந்த திதிக்ஷையினுடைய பலன் என்ன, பொறுமையாக இருக்கிறதனுடைய பிரயோஜனம் என்ன? பல பிரயோஜனம் சொல்லலாம், ஒரு சில பிரயோஜனத்தை மட்டும் இப்போ பார்க்கலாம். முதல் பிரயோஜனம், நாம் எடுத்துக்கொண்ட சாதனையை முழுமையாக செய்து முடிக்க முடியும். சாதன அனுஷ்டான பூர்ணம், சாதனையை பூர்ணமாக அனுஷ்டானம் செய்ய முடியும். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம், இந்த இடத்துல சாதனைனா எனி ப்ராஜெக்ட், ஏதோ ஒன்று எடுத்திருக்கோம், அதை பூர்த்தி செய்ய முடியும். எப்பொழுதுனா பொறுமையாக இருந்தால். இல்லை அப்படின்னா நம்ம ஒன்று ஆரம்பிப்போம், பாதியில் விடுவோம். சில பேர் கால்வாசியில் விடுவார்கள், சில பேர் ஆரம்பித்து அடுத்த நாள் விடுவார்கள். ஒன்று நம்ம செய்து முடிக்கிறோம்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பொறுமை இல்லாத காரணத்தினால தான் அதை நம்ம தொடர்ந்து செய்வதில்லை. எனி சாதனை, ஏதாவது ஒரு சாதனை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஆரம்பத்தில் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மார்னிங் வாக் போகிறதா இருக்கலாம், அல்லது ஆசன எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், எனிதிங். ஏதாவது ஒரு சாதனையை ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்தில் அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதை சகிச்சிக்க முடியாததுனால தான் நம்ம விட்டுறோம். சகிப்புத்தன்மை மட்டும் நமக்கு இருந்தால் அந்த சாதனையில் வர்ற தடைகளை எல்லாம் தாண்டி நம்ம அந்த சாதனையை பூர்த்தி செய்து தான் விடுவோம். இல்லை சில பேர் கிணறு வெட்ட ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் இனி வராது தண்ணின்னு விட்டு விடுவார்கள். அல்லது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கிறோமல்ல, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு ஞாபகம் இருக்கோ? அப்படி
ஒரு நரி வந்து திராட்சை பழத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு, கொஞ்ச நேரம் அது சலிச்சிடுது, அதனால் இந்த பழம் புளிக்கும்ட்டு அதனுடைய முயற்சியை விட்டு விட்டது. அப்படி பல சமயங்களில் நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சியை பாதியில் விடுவதற்கு காரணம் சகிப்புத்தன்மை இல்லாத காரணம்தான். இதுதான் மேஜர் ரீசன். அதனால் நமக்கு வந்து சகிப்புத்தன்மையை வளர்த்திட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும், கிளாஸ் அட்டன் பண்ணுறது உட்பட ஆரம்பித்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அது முடிகிற வரைக்கும் தொடருவோம். இல்லை அப்படின்னா பாதியில் விட்டுருவோம். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு மூடு வரும், மறுபடியும் வருவோம், மறுபடியும் விடுவோம். எதை நம்ம பிச்சு பிச்சு பண்ணுறோமோ அது பிச்சு பிச்சு தான் போகும். அது வந்து முழுமையாக நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. இப்போ சாதனையை தொடர்ந்து செய்து பூர்த்தி அடையணும்னா அது சகிப்புத்தன்மையினால தான் வரும். இது போல பல பிரயோஜனங்கள் இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.